நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த காணொலியில ஒரு அருமையான கதையை தான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். முதல்ல இந்த கதையோட கரு என்னன்றதை சொல்றேன். ரகுன்ற ஒரு நபர் இருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் யாசகம் கேட்கிற வேலையை தான் பார்த்துட்டு இருக்காரு. அதாவது பிச்சை எடுக்கிற வேலையை தான் பார்த்துட்டு இருக்காரு. நிஷான்ற ஒருத்தங்க இவரு பசியில இருக்காருன்னு புரிஞ்சுக்கிட்டு இவருக்கு காசெல்லாம் தராங்க. இதை தாண்டி என்னோட ஃபேக்டரியில ஏதாவது வேலை பாக்குறீங்களான்னு கேட்கும்போது இவருமே ஒரு ஸ்டேஜ்ல சரி பாக்குறேன்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. அந்த ஃபேக்டரியில வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது சில விஷயங்களை கண்டுபிடிக்கிறாரு. அதாவது இவரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டேலண்டான ஆளா இருப்பாரு. அந்த ஃபேக்டரியில யாரோ ஏமாத்து வேலை பண்றாங்க, கணக்கு வழக்குல ஃபோர்ஜரி பண்றாங்க அப்படின்றத ரகு கண்டுபிடிக்கிறாரு. நிஷா கிட்ட அதை கொண்டு போறாரு. இந்த ஏமாத்து வேலையெல்லாம் பண்றது யாரு, அதே மாதிரி ரகு இந்த பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்ததுக்கு யாரு காரணம், இதெல்லாம் சொல்றதுதான் இந்த கதை. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி நிறைய கதைகள் ஏற்கனவே நம்ம சேனல்ல இருக்கு. அதெல்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கதையை முழுசா கேட்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த காணொலி கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப இந்த கதைக்குள்ள வந்துடலாம். கதையோட தொடக்கமே ரகு அப்படின்ற ஒரு நபரை காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் யாசகம் கேட்கிற வேலை தான் பார்த்துட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி சில வேலைலாம் இவர் பார்த்தாரு. நடுவுல உடம்பு ரொம்ப முடியாம போயிருக்கும், அதனால வேலைலாம் போயிருக்கும். இப்போதைக்கு யாசகம் கேட்கிற வேலையை தான் பார்த்துட்டு இருக்காரு. பெருசா இவருக்கு யாருமே பிச்சை போட மாட்டாங்க. ஆள் நல்லா தானே இருக்க, எதுக்காக பிச்சை எடுத்துட்டு இருக்கன்ற மாதிரி கண்டமேனிக்கு இவரை திட்டிட்டு தான் இருக்காங்க. இவருமே இதை நினைச்சு ரொம்ப கவலையில இருக்காரு. இதெல்லாம் வேணாம், நம்ம ஒரு வேலைக்கே போலான்ற மாதிரி நினைக்கிறாரு. அது என்னன்னா இவரோட ரொம்ப வருஷம் இவர் வேலைக்கு போயிருப்பாரு. உடம்பு ரொம்ப நலிவடைஞ்ச மாதிரி மாறினதுக்கு அப்புறம் வேலை எதுவுமே அமையாம இருக்கும். அதனால யாசகம் கேட்கலான்ற மாதிரி யாசகம் கேட்டிருப்பாரு. இப்ப திரும்பி வேலைக்கு போனா என்னன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல தான் இவர் பிச்சை எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. எல்லாருமே ரொம்ப மோசமா இவரை திட்டுறாங்க. அதாவது நிறைய பேர் காசு போட மாட்டாங்க, நல்லா தானே இருக்க அப்படின்ற மாதிரிலாம் திட்டிட்டு இருக்காங்க. இவருமே இப்ப பசியால ரொம்ப கஷ்டப்படுறாரு. எப்பவுமே காசு ஓரளவுக்கு கிடைச்சிரும், சாப்பிட்டுலாம். இப்ப காசு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. ரொம்ப கவலையில் தான் இவர் ஒவ்வொருத்தர்கிட்டயா கேட்டுட்டு இருக்காரு. அந்த மாதிரி ஒரு பெரிய ஃபேக்டரி கிட்ட இவர் பிச்சை எடுக்கிறதுக்காக வராரு. அந்த ஃபேக்டரியில அக்கம் பக்கத்துல டீ குடிக்கிறவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, யாருமே காசுலாம் போட மாட்டாங்க. அந்த ஃபேக்டரியில முக்கியமான ஒரு பொண்ணு, அதாவது ஃபேக்டரியோட ஓனர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், நிஷான்ற ஒரு பொண்ணு கவனிக்கிறாங்க. இவர் ரொம்ப சிரமப்பட்டு இருக்காரு, ரொம்ப முடியாம இருக்காருன்றது அவங்களுக்கு தெரியுது. அவங்களுமே என்ன பண்றாங்கன்னா கொஞ்சம் காசு நிறையவே அவருக்கு தராங்க. இவருமே நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. சோ இவரு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸா ஆகுறாரு. அதாவது அவங்க தந்த காசை வச்சு தேவையான விஷயத்தெல்லாம் வாங்கி சாப்பிட்டுறாரு. இப்ப நிஷா திரும்பி வரும்போது இவர் அங்க இருக்கிறத கவனிக்கிறாங்கல்ல. வேலை தந்தா பண்ணுவீங்களான்ற மாதிரி கேட்கறாங்க. இது ஒரு ஃபேக்டரி தானே, வேலை வாய்ப்பு எல்லாம் இருக்குல்ல, வேலை சொன்னா பண்ணுவீங்களான்னு கேட்கும்போது இந்த ரகுவுமே நானே வேலைக்கு போலான்னு தான் இருக்கேன், நீங்க என்ன வேலை சொன்னாலும் செய்வேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, இந்த ஃபேக்டரியில வேர் ஹவுஸ் மாதிரி ஒரு இடம் இருக்கு. அங்க நிறைய ஸ்டாக் வரும், திரும்பி கொண்டு போவாங்க. அந்த இடத்தெல்லாம் மெயின்டைன் பண்ணிக்க முடியுமா, அதாவது கொண்டு வைக்கிறது, கொண்டு போறது, இந்த மாதிரி கொஞ்சம் தூக்குற வேலை எல்லாம் பண்ண முடியுமான்னு கேட்கும்போது அதெல்லாம் நான் பண்ணுவேன்ற மாதிரி ரகு சொல்றாரு. சரி, நாளைக்கு நீங்க இந்த இடத்துக்கு நல்லா ரெடி ஆயிட்டு வந்துருங்க, உங்களோட வேலையை பாருங்கன்னு சொன்னோன்னா இவருமே நன்றி எல்லாம் சொல்லிட்டு மறுநாள்ல இருந்து வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. ரொம்ப சின்சியரா இவரோட வேலையை இவர் பாக்குறாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, வேலையில எந்த குறையும் சொல்ல முடியாது. அதை எடுத்துட்டு போய் வைக்கிறது, ஒரு இடத்துல இருக்கு அங்க இருந்து கொண்டு வைக்கிறது, திரும்பி கொண்டு போறது, கேட்கறாங்கல்ல அங்க என்னெல்லாம் கேட்கறாங்களோ அதை கொண்டு போறது, இந்த வேலை தான் பண்ணிட்டு இருக்காரு. கணக்கு வழக்கெல்லாம் வேற ஒரு நபர் பாத்துக்கிறாரு. கணக்கு வழக்கெல்லாம் அவர் தான் பாத்துக்கிறாரு. ஒரு வாட்டி இவர் அந்த கணக்கு வழக்கு புக்கை பார்க்கும்போது அதுல நிறைய தில்லு முள்ளு நடந்திருக்கிறது தெரிய வருது. உதாரணத்துக்கு இங்க சில ஸ்டாக் இருக்குன்ற மாதிரி அங்க இருக்குன்னா, ஆனா அது நிஜத்துல இல்ல, உண்மையில அது இல்ல, ஆனா கணக்குல மட்டும் அது இருக்கு. என்னடா இது கணக்குல மட்டும் இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஒரு நாள் அந்த கணக்கு வழக்கு எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணி பார்த்தா என்னன்ற மாதிரி கொஞ்சம் டீட்டெயிலா செக் பண்றாரு. அப்படி டீட்டெயிலா செக் பண்ணும்போது ஏகப்பட்ட அமௌண்ட் இங்க ஏமாத்தப்பட்டிருக்கிறது தெரிய வருது. அதாவது போலி கணக்கு எழுதியிருக்காங்க, ஆனா நிறைய அதை வாங்கின மாதிரி கணக்கு காமிச்சிட்டு வாங்காமையே இருக்காங்க அப்படின்றதெல்லாம் இவருக்கு தெரிய வருது. இவருமே இதை நிஷா மேடம் கிட்ட சொன்னா என்ன, நமக்கு வேலை எல்லாம் போட்டு தந்திருக்காங்க, அவங்க கிட்ட சொன்னா என்னன்ற பத்தி யோசிக்கிறாரு. ஆனா எடுத்தோம் கவுத்தம் சொல்ல வேணாம், இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்றத கொஞ்சம் கண்டுபிடிப்போம், அதாவது இந்த ஃபேக்டரியில இருக்க யாரோ தான் இதை பண்ணிட்டு இருக்காங்கன்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறாரு. ஆக்சுவலா நிஷாவை பொறுத்த வரைக்கும் அப்பா சித்தப்பா இருக்காங்க. அவங்க 2 பேர் தான் இந்த கம்பெனியை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. நிஷா அப்பாவுக்கு சப்போர்ட்டிவா இந்த இடத்துல இருக்காங்க. சோ இந்த விஷயத்துக்கு பின்னாடி யார் இருக்கா, நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பெரிய ஆளுங்க இன்வால்மெண்ட் இல்லாம இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ண முடியாது அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாருல. அதுக்கேத்த ஆதாரத்தெல்லாம் திரட்டுறதுக்கு இவர் ட்ரை பண்றாரு. சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்றாரு. அதாவது என்னன்னா எப்ப இந்த சரக்கை கொண்டு போறாங்க, சரக்கு வாங்கினதா கணக்கு காட்டுறாங்க, இங்க வைக்கவும் செய்யறாங்க, இதை தாண்டி அந்த மெட்டீரியல் எல்லாம் திருடிட்டு போறாங்க போல, எடுத்துட்டு போறாங்க போல ஏமாத்தி அப்படின்ற மாதிரிலாம் இவர் செக் பண்ணும்போது சித்தப்பா தான் இதுக்கு பின்னாடி இருக்கிறது தெரியுது. நிஷாக்கு ஒரு சித்தப்பா இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அந்த சித்தப்பா இங்க இருக்க நிறைய ஒர்க்கர்ஸ அவர் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்திருப்பாரு. அப்படி கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தவரு அவங்கள யூஸ் பண்ணி அந்த மெட்டீரியல் எல்லாம் தூக்கிட்டு போறாரு. அதாவது நிஷாவையும் நிஷாவோட அப்பாவையும் ஏமாத்திட்டு சாமர்த்தியமா தூக்கிட்டு போறாரு.
கொஞ்ச நஞ்சம் ஏமாத்தல, கோடி கணக்குல ஏமாத்திட்டு இருக்காரு. அந்த மெட்டீரியலும் அவ்வளவு காஸ்ட்லியான மெட்டீரியல், அது மிஸ் ஆகுதுன்றத இவங்க வந்து கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து உள்ள சித்தப்பாவோட ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவங்க கணக்கெல்லாம் டேலி பண்ணிக்கிட்டே வராங்க. சோ அதனால இந்த அளவுக்கு பெரிய அமௌண்ட் வெளியே போறத வந்து அப்பாவாலையும் கண்டுபிடிக்க முடியல, நிஷாவாலையும் கண்டுபிடிக்க முடியல. இவரு கண்டுபிடிச்சிருக்காரு. இவருமே வந்து அந்த சித்தப்பா வேற என்னெல்லாம் கோல்மால் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றத விசாரிச்சுட்டு இருக்காரு. இந்த இடத்தையே வந்து அவர் பேருக்கு கொண்டு வரதுக்கான விஷயத்தெல்லாம் அவர் பண்ணிட்டு இருக்கிறது தெரிய வருது. இது விஷயமா வந்து இவர் தெரிஞ்ச ஒருத்தர் கிட்ட பேசுறாரு. இந்த ரகு வந்து தெரிஞ்ச ஒரு அண்ணன் பழகி இருப்பாரு இந்த இடத்துல. அந்த அண்ணன் கிட்ட பேசும்போதுதான் அண்ணனையும் அண்ணன் முன்னையும் ஏமாத்துறதுக்கு அவர் பிளான் போட்டுட்டு இருக்கிறதுலாம் தெளிவா இந்த ரகுக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஆக்சுவலா இப்பதான் ரகுக்கு வேற ஒரு ஷாக்கிங்கான விஷயம் தெரிய வருது. ஏற்கனவே இந்த சித்தப்பா இருக்காரு பாத்தீங்களா, ஹரிதாஸ் அப்படின்ற ஒரு நபரை ஏமாத்தி இருக்கிறதா இந்த அண்ணன் சொல்றாரு. இதை கேட்கிற ரகுக்கு ரொம்பவே ஷாக் ஆயிருது. ஹரிதாஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா இவரோட அப்பா தான். ஒருவேளை பேர் தான் மேட்ச் ஆகுதா, ஒருவேளை வேற ஹரிதாஸா இருக்குமான்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கும் போது அந்த அண்ணன் கிட்ட டீட்டெயிலா கேட்கிறாரு. அப்படி டீட்டெயிலா கேட்கும் போது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த அந்த அண்ணன் சொல்றாரு. ஹரிதாஸ்னு ஒருத்தர் நல்ல நிலைமையில இருந்திருப்பாரு. அவரோட பார்ட்னரா இந்த சித்தப்பா சேர்ந்திருப்பாரு. அதாவது நம்ம பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் பண்ணலான்ற மாதிரி சேர்ந்திருப்பாரு. கொஞ்சம் கொஞ்சமா ஹரிதாஸை ஏமாத்தி இருப்பாரு. சோ நம்ம அப்பா தான்ன்றது ரகுவுக்கு தெரிய வருது. ஆக்சுவலா ரகுவை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பணக்கார வீட்டுல பிறந்தவரா இருப்பாரு. அம்மா அப்பா இவரை தாங்குன்னு தாங்கி இருப்பாங்க. அப்பாவை பொறுத்த வரைக்கும் வந்து தொழில கொஞ்சம் கவனம் இல்லாம இருந்திருக்கும். அப்ப இந்த சித்தப்பா இருக்காருல்ல, இந்த நிஷாவோட சித்தப்பா, அவர் பார்ட்னர் மாதிரி சேர்ந்திருப்பாரு. அப்படி சேர்ந்தவரு பொய்யான கணக்கை எழுதி எழுதி இவரோட காசு எல்லாத்தையும் எடுக்க ஆரம்பிச்சிருப்பாரு. ஒரு ஸ்டேஜ்ல பெரிய கடன் மாதிரி கம்பெனிக்கு ஏற்பட்டிருக்கும். அந்த கடன்ல சிக்க வச்சுட்டு அந்த நிஷாவோட சித்தப்பா தப்பிச்சிருப்பாரு. இவரோட அப்பாவான ஹரிதாஸ் இருக்காருல்ல, அந்த கடன்ல மாட்டிக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சிருப்பாரு. இப்ப நிறைய பேர் வந்து இவர்கிட்ட தான் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பண்ணது நிஷாவோட சித்தப்பான்றது ஹரிதாஸ்க்கு அப்புறம் தான் தெரிய வருது. ஆனா எல்லாம் கை நழுவி போயிருச்சு இல்ல, என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப கஷ்டத்துல இருக்காரு. மனைவியும் இவரும் தற்கொலை பண்ணி இறந்து போயிடுறாங்க. அது பையன் இருக்கிறது தெரியுது. ஆனா பையனை இதுக்கப்புறம் நம்ம எதுவுமே பண்ண முடியாது, அவன் ஒரு லைஃப் வாழ்ந்துகிட்டோன்ற மாதிரி இவங்க தற்கொலை பண்ணிருப்பாங்க. அப்பதான் ரகு அனாதையா மாறி இருப்பாரு. அனாதையா மாறினவர் அந்த வயசுல இருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் தான் வந்து யாசகம் கேட்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருப்பாரு. இப்போ ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சிருது, இதுக்கு பின்னாடி அந்த சித்தப்பா இருக்காரு. அதாவது நம்ம அப்பாவை காலி பண்ணது இந்த சித்தப்பா தான். இப்ப இந்த சொந்த அண்ணனையே காலி பண்றதுக்காக இந்த இடத்துல நுழைஞ்சிருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமா ஆட்டைய போட்டுட்டு இருக்காரு. இதை நம்ம நிஷா கிட்ட கொண்டு போனோம் அப்படின்ற மாதிரி இவருமே நிஷா கிட்ட எல்லாத்தையுமே வெளிப்படுத்துறாரு. அதாவது நிஷா இந்த மாதிரிலாம் ஏமாத்திட்டு இருக்காங்க, நான் இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை சேர்ந்தவன், என்ன நல்லா ஏமாத்துனது உன்னோட சித்தப்பா தான் அப்படின்னு சொல்லும் போது இவங்களுமே வந்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. என்ன சொல்ற, என் சித்தப்பா அப்படி பண்ணாரா அப்படின்னு ஆமான்ற மாதிரி இங்க பண்ணிட்டு இருக்க விஷயத்தெல்லாம் இவர் ஆதாரப்பூர்வமா ப்ரூவ் பண்றாரு. சித்தப்பா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறது இவங்களுக்கு தெரிஞ்சிருது. இவ்வளவு பெரிய விஷயத்தை கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காருல, அதே சமயம் இவரோட லைஃப் நாசமா போனதுக்கு சித்தப்பா தானே காரணம். அதனால இவர் மேல இவங்களுக்கு ஒரு இறக்கலாம் வர ஆரம்பிக்குது. இவங்களுமே வந்து கொஞ்சம் க்ளோஸா பழகிட்டு இருக்காங்க. இப்ப சித்தப்பாக்கு எதிராக நம்ம ஆதாரத்தெல்லாம் திரட்டணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அவர் ஒவ்வொரு ஃப்ராடுத்தனம் பண்றாருல, அது எல்லாத்துக்கான ஆதாரத்தையும் வந்து திரட்டிட்டு இருக்காங்க. சித்தப்பா கிட்ட வந்து இவங்க எதுவுமே கண்டுபிடிக்காத மாதிரி நடந்துக்கிறாங்க. ஆனா சித்தப்பா என்னென்ன ஏமாத்து வேலை எல்லாம் பண்றாருன்றத இவங்க கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை தாண்டி வந்து சித்தப்பா ஏற்கனவே ஹரிதாஸ் ஒருத்தரை ஏமாத்தி காலி பண்ணாரு பாத்தீங்களா, அந்த ஹரிதாஸ் விஷயத்துல வந்து ஹரிதாஸோட சொத்தெல்லாம் இவர் எடுத்துட்டு போன மாதிரி தானே, அதை எப்படியாவது திரும்பி ரகுக்கு வாங்கி தரணும்ன்ற மாதிரி நிஷா யோசிக்கிறாங்க. ரகுவை நம்ம வாங்கணும்னு நினைக்கிறாரு. ஏன்னா நம்மளோட அப்பாவோட சொத்தை தானே இவன் திருடி இருக்கான், இவன் கிட்ட இருந்து நம்ம வாங்கணும்ன்ற மாதிரி பின் சைட்ல, அதாவது இந்த சித்தப்பாக்கு தெரியாம எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல சித்தப்பாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருது. அது என்னன்னா, நிஷா உசாராயிட்டா. அதே மாதிரி இந்த ரகுவை பொறுத்த வரைக்கும் ஹரிதாஸோட பையன்றதெல்லாம் தெரிய வந்துருது. ஓஹோ, எனக்கு எதிராவே நீங்க சதி பண்றீங்களா அப்படின்ற மாதிரி சித்தப்பாக்கு தோணுது. சித்தப்பாக்கு தான் வந்து ஒரு வேலையை சொன்னா செய்யறதுக்கு நிறைய ரவுடிங்க மாதிரிலாம் இருக்காங்கல்ல, அந்த ரவுடிங்களை வச்சு அதாவது அண்ணம் பொண்ணியே தீக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாரு. அண்ணம் பொண்ணியும் இந்த ரகுவையும் காலி பண்ணுன்ற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாரு. ஆளுங்க வரும்போது ரகு இருக்காரு பாத்தீங்களா, இந்த இடத்துல தடுத்து சண்டைலாம் போட்டுட்டு இருக்காரு. நிஷா நீங்க போயிடுங்க அப்படின்ற மாதிரி நிஷாவை போக வைக்கிறாரு. இவர் அந்த இடத்துல சண்டைலாம் போட்டு காயப்பட்டு இருக்காரு. நிஷா இருக்காங்கல்ல, இதுக்கு மேல நம்ம வந்து சும்மா இருக்க கூடாது, போலீஸ் கிட்ட போயிடணும்ன்ற மாதிரி போலீஸ் கிட்ட போய் இந்த சித்தப்பா பண்ணிட்டு இருக்க எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. சோ போலீஸ் ஒரு டீமோட வராங்க. இந்த சித்தப்பாவை வந்து அந்த இடத்துல லாக் பண்றாங்க. சித்தப்பா ஆளுங்க ஏற்கனவே வந்து அந்த ரகு அடிச்சு போட்டாங்கல்ல, இப்ப ரகு அதுல இருந்து தப்பிச்சிடுறாரு. பெருசா வந்து காயம்லாம் பண்ணல, தப்பிச்சிடுறாரு. சோ இப்ப சித்தப்பா இது வரைக்கும் என்னெல்லாம் பண்ணாருன்றத போலீஸ் கிட்ட வெளிப்படுத்துறாங்க. இதுக்கப்புறம் லீகலா போகட்டும், நீங்க லீகலா ஃபேஸ் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி போலீஸ் சொல்றாரு. இப்போதைக்கு சித்தப்பாவை லாக் பண்ணிடுறாங்க. சோ லீகலா இவங்க கிட்ட எல்லா பாயிண்ட்டுமே இருக்குல்ல, சித்தப்பா இங்க என்ன ஏமாத்து வேலை பண்ணிருக்காரு, கணக்கு வழக்குல எவ்வளவு பொய்யான கணக்கு எழுதியிருக்காரு, எவ்வளவு மெட்டீரியல் எல்லாம் ஆளுங்களை வச்சு திருடி இருக்காரு, எல்லாமே இருக்குல்ல. இதை தாண்டி ஹரிதாஸ் விஷயத்துல எப்படி எல்லாம் ஏமாத்தினாருன்றதெல்லாம் இவங்க கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. இவங்களோட லாயர் மூலியமா அந்த விஷயத்தெல்லாம் வந்து கோர்ட்ல இவங்க ப்ரொடியூஸ் பண்றாங்க. சோ தீர்ப்பு வந்து இவங்களுக்கு சாதகமா தான் வருது.
ஒரு ஸ்டேஜ்ல இவங்களுமே வந்து இந்த இந்த விசாரணை பண்றதுல ரெண்டு பேருமே வந்து கொஞ்சம் க்ளோஸாலாம் பழக ஆரம்பிச்சாங்க பாத்தீங்களா. அப்படி பழகுறவங்க ஒரு ஸ்டேஜ்ல கல்யாணம் பண்ணிக்கிற லெவலுக்கு போறாங்க. சித்தப்பாவை பொறுத்த வரைக்கும் திருந்துற மாதிரிலாம் நடிக்கிறாரு. அதாவது நான் பண்ணது தப்பு தான், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் நடிக்கிறாரு. அப்படி நடிச்சவரு திரும்பியுமே வந்து இவங்களோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக ஒரு பிளான போடுறாரு. ஆளுங்களை வச்சு ஒரு பிளான போடுறாரு. ஆனா அந்த பிளானையும் கண்டுபிடிச்சு இவங்க முறியடிச்சிடுறாங்க. சித்தப்பாலாம் என்னைக்குமே மாறுற கேரக்டர் இல்ல, இவரை நம்ம ஒதுக்கி தான் வைக்கணும்ன்ற மாதிரி சட்ட ரீதியா இவருக்கு இன்னும் தண்டனையை வாங்கி தரணும்ன்ற மாதிரி மூவ் பண்றாங்க. ஏன்னா வந்து அவர் வந்து நான் தப்பு பண்ணிட்டேன்னு ரொம்ப பேசினதுனால இவங்களுமே கேஸை வாபஸ் வாங்கி அவரை வெளியே விட்டுருப்பாங்க. இதுக்கப்புறம் இவரெல்லாம் வெளியே விடக்கூடாது, இவர் கடைசி வரைக்கும் உள்ளதான் இருக்கணும்ன்ற மாதிரி உள்ள தள்ளுறதுக்கான வேலையை பண்ணிடுறாங்க. இவங்க ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணி ஹாப்பியா ஒரு லைஃபை வாழ ஆரம்பிக்கிறாங்க. இதோடய இந்த கதை முடியுது. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி நிறைய கதைகள் ஆல்ரெடி நம்ம சேனல்ல இருக்கு. அதெல்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த காணொலி கொண்டு போய் சேர்க்கப்படும். திரும்பி வேற ஒரு காணொலி மூலியமா உங்களை வந்து பாக்குறேன். இப்போதைக்கு உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். நன்றி, வணக்கம்.